நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரத்தமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனை திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதை பார்த்து கண்டும் காணாது போல கடந்து செல்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும். அது குறித்து தான் பேச இருக்கிறோம். வாங்க போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட கட்சி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக குருதி வழங்குவது வழக்கம். அதாவது முக்கியமாக 26, 27, மே 18 போன்ற நாட்களில் குருதிகளை அரசு மருத்துவமனைகளில் வழங்குவது வழக்கம். அது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 2-3 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையினுடைய அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேருந்து நாம் தமிழர் கட்சி அழைச்சி இவர்களுக்கு குருதி தட்டுப்பாடாக இருக்குது, ரத்தம் தட்டுப்பாடு இருக்குது, மருத்துவமனைகளில் நீங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்கும் பொழுது சாரையாக நாம் கொண்டு ரத்தங்களை கொடுத்துட்டு இருந்தோம். அதை தாண்டி நாம் தமிழர் பிள்ளைகள் திருமண நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கூட நாம் குருதிகளை வழங்கிட்டு இருக்கோம். இந்த ரத்தம் என்பது எதற்காக? ஒரு அவசர தேவைக்கு கிடைக்காத ஒன்று. அதை நாம் தொடர்ச்சியாக தடைப்பட்டு விடக்கூடாது, இந்த குருதினால் ஒரு உயிர் இழந்து விடக்கூடாது அப்படின்றதற்காக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மனிதநேயம் போக்கில் குருதிகளை வழங்கிக்கிட்டு இருக்கு. தமிழ் உறவுகள் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அதில் முக்கியமாக தலைவர் பிறந்தநாள் 26, மாவீரர் நாள் 27, மே 18, இந்த 3 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். அதை தாண்டி அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவு நாட்களில் நம்ம குருதிகளை தொடர்ச்சியாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். அரசு மருத்துவமனைகளுக்கு தடையில்லாமல் நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் அழைச்சி சீமான் தம்பிகளில் நாம் தமிழர் கட்சிகளை கேட்டு உங்களால் எங்களுக்கு குருதி கொடுக்க முடியுமா, குருதி வழங்க முடியுமா, எங்களுக்கு தேவை இருக்குது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு 20-30 பேருக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்தோம்னா ஒரு 100-150 பேர்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக ரத்தம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழலில் தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளங்காடு ஒன்றியத்தில் வருடம் எல்லா பகுதியிலும் கட்சி உறவுகள் குருதி கொடுப்பாங்க. அதே போல் இவர்கள் 10 நாட்கள் முன்பாக அனுமதி வாங்கி, காவல்துறையிடம் அனுமதி வாங்கி, பொதுமக்களிடம் அழைச்சி பேசி இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கணும், ரத்தம் எதுக்காக கொடுக்குறோம், ரத்தத்தினுடைய தேவை என்ன இருக்குன்ற மக்கள்கிட்ட புரிய வச்சு மக்களை அழைத்துக்கிட்டு நாம் தமிழர் தம்பிகள் நாங்கள்லாம் போய் திருவள்ளங்காடு பகுதியில் இன்றைக்கி ரத்தம் கொடுப்பதற்காக ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தோம். காலை 9 மணிக்கு ரத்தம் கொடுக்கக்கூடிய நேரம். ஆனால் நேற்று இரவு அழைச்சி பேசி மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் ரத்தம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறாங்க. இருப்பது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நமக்கு. என்ன ரத்தம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்போது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பதாகைகளில் தலைவருடைய படம் இருக்குது, அந்த படத்தை எடுங்க, அப்போ தான் இது பண்ண முடியும், ரத்தம் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த பதாகையில் இவருடைய படம் இருக்குது, உங்களுடைய ரத்தம் வாங்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் மனு அளித்திருக்கிறாரு, புகார் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறாங்க. சரி, அந்த அதிகாரியை வாங்க நம்ம பார்ப்போம் பேசுவோம் என்று கூப்பிடும்பொழுது அவர் உள்ளேருந்து வரமாட்டேங்கிறார். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்யக்கூடிய இந்த கட்சி தடையில்லாமல் நாங்கள் மருத்துவமனைகளில் எந்த நேரத்தில் அழைச்சாலும், இரவு 12-1 மணிக்கு அழைச்சாலும் குருதிகளை நேரடியாக அந்த பகுதியில் உள்ள தம்பிகள் நேரடியாக நம்ம போய் கொடுத்துட்டு இருக்கோம். இது உயிர்நிலையத்தை தாண்டி நமக்கு மிக கடமையான ஒன்று. இந்த குருதியால் ஒரு இறந்து விடக்கூடாதுங்கிற ஒன்று இருக்கு. இந்த நிலையில் ஒரு புகார் அளிச்சிட்டார் என்கின்ற காரணத்திற்காகவே நீங்கள் அவருடைய படத்தை எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் உங்கள் குருதியை எடுத்துக்கொள்வோம் என்று தனியார் மருத்துவமனை சொன்னால் கூட சரி நல்லா. ஒரு அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு மருத்துவர் சொல்கிறாருன்னா அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்கள். தலைவர் படம் இருப்பதனால உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? நீங்கள் கொடுக்கக்கூடிய புகாரில் எப்போ நீங்கள் தண்ணியை போட்டு வருவீங்க, கஞ்சா போட்டு வருவீங்க அப்படின்னா எடுக்க முடியாதுன்னா ஒரு நியாயம் இருக்குது. சரி, அப்படின்னு சீமானின் தம்பிகள் எவ்வளோ ஒழுக்கமானவர்கள் என்று உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், தமிழ்நாடு முழுவதும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு புகார் கொடுத்துட்டார் என்பதற்காகவே நீங்கள் குருதி வேணாம் என்று சொல்கிறீங்கன்னா, நாளைக்கு சீமான் தம்பிகள் நாங்கள் தான் வந்து குருதி கொடுக்கணும், மக்களுக்காக குருதி கொடுக்கணும். இன்றைக்கி புகார் கொடுத்த ஒரு குடும்பத்திலிருந்து யாராவது வந்து நாளைக்கு அவசர தேவைக்கு குருதிகளை கொடுப்பாரா என்ற கேள்வி இருக்குது. நேற்று இரவில் இருந்து தொடர்ச்சியாக சீமான் தம்பிகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம், அங்கே ரத்தம் கொடுக்கணும், நீங்கள் எங்கள் குருதியை எடுத்துக்குங்க என்று. அவர்கள் துளியும் கவனம் எடுத்துக்கல. சமூக வலைதளங்களில் முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறோம், அதிகாரிகளுக்கு அதுக்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கு அழைக்கிறோம், யாருமே அழைப்பு எடுக்கிறது. காணொலிகளில் சீரக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த செய்திகள் போய் சேர்ந்துதான் என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மிரட்டுறவர், மக்கள்கிட்ட போய் நேரடியாக பார்க்கக்கூடியவர். ஒரு அவசர தேவைங்க, திடீர்னு ஒரு விபத்தில் வந்திருக்கிறாரு, ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குருதி தேவைப்படுதுன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்க தயங்குவாங்க. பொதுமக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்குது, குருதி கொடுத்தா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நம்ம உடம்பு வீக்காக போயிடும்,
நம்ம உடம்பு ரொம்ப உழுந்து போயிடும். பல்வேறு சிக்கல்களுக்கு பயந்து மக்கள் வரமாட்டாங்க. அது ஒரு அந்த விழிப்புணர்வே இன்னும் மக்கள்கிட்ட போய் அரசு சேர்க்கல. குருதி கொடுப்பதால உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. இதனால எந்த ஆபத்தும் இல்லை என்று அரசு கொண்டு போய் சேர்க்கல. ஆனால் சீமான் தம்பிகள், நாங்க நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எங்க குடும்பத்தில் உள்ளவங்க கூட்டு போய் நீங்க ரத்தம் கொடுக்கணும். ரத்தத்தினுடைய தேவை எதற்கு எவ்வளோ இருக்கு? நாம ரத்தம் கொடுப்பதால நமக்கு எவ்வளோ நன்மை இருக்கு? ரத்தம் கொடுப்பதால நமக்கு எதுவும் ஆகிவிடாது என்று ஒவ்வொருக்கும் புரிய வச்சு நாங்க மக்களை திரட்டி கொண்டு போய் ரத்தம் கொடுப்பதற்காக நின்னா ரத்தம் வேணான்றீங்க. நீங்க காரணங்கள் வேறு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துட்டாரு. புகார் கொடுக்கறதுல சரியான புகார் இருந்தா சரின்னலாம். ஒரு காரணம் இருந்தா சரிங்கலாம். பதாகை வச்சிருக்கோம் மருத்துவமனைக்கு வெளியே வாசல்ல. அதுல தலைவர் படம் இருக்கு. அதை நீங்க ரத்தம் எடுத்துக்க கூடாதுன்னா இதெல்லாம் அயோக்கியத்தனம் இல்லையா? முட்டாள்தனம் இல்லையா? மருத்துவருக்காக கொஞ்சம் யோசனை வேணாம், சிந்திக்க வேணாம். மக்கள் எங்களுக்கு தெரியாதுங்க. ரத்தம் கொடுக்கக்கூடிய எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. இல்லை கொடுக்கக்கூடிய பைத்தியக்காரன் அவன் என்னைக்கு 200 ஊப்பி குடிச்சிட்டு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். அவனுக்கு தெரியாது ரத்தத்தினுடைய தேவை. ஒரு மருத்துவமனை புறக்கணிக்குதுன்னா அது எப்படி? மருத்துவர்களுக்கு இந்த குருதியினுடைய தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் நீங்கள் இந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க? தலைவரின் படத்தை எடுத்தால் தான் ரத்தம் கொடுக்கணும்னா அந்த பதாகைக்கு எடுங்க அப்படின்னா இந்த பதாகை உங்களை என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறேன். நாளைக்கு ஒரு அவசர தேவை இருக்குது, திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்துக்கு நீங்கள் அழைச்சி உங்கள் 1 கோடி தொண்டர்களை நீங்கள் குருதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா? எல்லா உடம்புலையும் ரத்தம் ஓடலை, சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, கஞ்சா இருக்கும் உள்ள, மொத்தமாக குடி தான் உள்ள, வீரன்னு சரக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ள. அவங்க உடம்புல ரத்தம் ஓடல, வீரன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சிக்கலுங்க. குருதி தேவை என்று மக்கள் யார் அழைப்பாங்க? அரசு மருத்துவமனையில் நீங்கள் அரசு மருத்துவர்கள் அங்கு உள்ளவர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மக்களை அழைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். போய் நீங்கள் ரத்தம் கொண்டுக்கிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் போய் கொண்டுக்கிட்டு வரணும் கையோட. அவங்கள ப்ரெஷர் படுத்துறது, அவங்கள அழுத்தம் கொடுக்குறது, அவங்கள மன உளைச்சல் ஆக்குறது. நாளைக்கு காலில் கூட ரத்தம் வரணும், நீங்கள் தான் கொண்டு போகணும். அங்கே ரத்தம்னு ஒரு சேமிப்பு கிடக்கு வச்சுருக்கீங்கல்ல, அது எதுக்கு வச்சுருக்கீங்க? கேட்டால் எமர்ஜென்சினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அவசரத்துக்கு குருதி இல்லாதவங்களுக்கு குருதி கொடுக்குறீங்க, மற்றவர்களுக்கு அழைச்சி பேசி நீங்கள் ரத்தத்தை வாங்கி வச்சுக்க போகிறீங்க. இப்போ அரசு மருத்துவமனைக்கு ரத்தம் வேணும்னா தன்னார்வலர்கள் இருக்காங்க, அவங்கள அழைச்சி பேசி இந்த ரத்தம் எங்களுக்கு குறைவாக இருக்குன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா ரத்தம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் குருதிகளை வச்சுக்கிட்டு மக்களையே நீங்கள் அலைக்கழிக்கிறீங்க. சரி, இப்போ இந்த மாதிரி சூழலில் நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு இப்படி அழைப்பு வருது, நாங்கள் போய் ரத்தத்தை கொடுக்குறோம். இப்போ இன்றைக்கி காலையில் 200க்கும் மேற்பட்டோர் ரத்தம் கொடுப்பதற்காக நின்றுருக்காங்க. இப்போ 200 யூனிட் ரத்தம் புகார் கொடுத்தா அந்த பைத்தியக்காரன் குடும்பத்திலேருந்து யாராவது கொடுப்பாங்களா? இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாராவது கொடுப்பாங்களா? அவங்க தலைவனுடைய பிறந்த நாளுக்கு யாராவது கொண்டு கொடுப்பாங்களா? அவங்க முக்கியமான நிகழ்வுகள் கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்வுகளில் எங்கேயும் ஒரு கூட்டத்தினுடைய நுழைவாயிலில் குருதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு எதுவும் வச்சுருக்காங்களா? பார்த்துருக்காங்களா? எப்படி நிராகரிக்கிறீங்க? இதை கண்டும் காணாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்லாம் அப்படியே அமைதியாக போகிறார். அவருக்கு ஏதாவது காணொலியில் பேசி அனுப்பியிருந்தாங்கன்னா வாங்கன்னு வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்றது, அவங்க வீட்டில் அப்படியே நேரில் சந்திக்கிறது. மக்களுக்கு மிக தேவையானது, மருத்துவமனையில் மிக தேவையான ஒன்று ரத்தம். நாளைக்கு ரத்தம் இல்லைன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து கொடுப்பாரா? ஒரு பிள்ளை வந்து கொடுப்பாங்களா? குருதியை வந்து கொடுப்பாங்களா? உடனே ஐயோ உங்கள் அவசரம் தேவை இருக்கு. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அரசியல் கட்சிகளிலேயே இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தொடர்ச்சியாக, அதுவும் குருதி கொடை பாசறன்னு ஒன்று தொடங்கி அது தொடர்ச்சியாக மக்களுக்கு சேவை ஆகிட்டுக்கிட்டு இருக்கு, பணியாற்றிக்கிட்டு இருக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் எங்கேனாலும் ஒரு அழைப்பு எடுத்தால் போதும், கட்சி அலுவலகத்துக்கு அழைப்பு எடுத்தால் உடனடியாக குருதி நாங்கள் அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். ஒரு அவசர தேவையாக ஒரு உயிர் தேவையாக இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கிறீங்கன்னா இது அரசா இல்லை தருசா? எந்த மூளை உள்ளவனாவது இது சிந்திப்பானா? இப்படி யோசிப்பானா? எவனோ புகார் கொடுத்துட்டான்னா நீங்கள் ரத்தத்தை நீங்கள் வேணான்றீங்க. சரி, நாளைக்கு அந்த பகுதியில் ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு விபத்தில் ஒரு 300 பேருக்கு குருதி தேவைப்படுது, யார் கலைப்பீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைப்பீங்களா? இல்லை அன்றைக்கி ஒருத்தர் புகார் கொடுத்தாரு மிக நேர்மையாக, அவருக்கு அழைச்சி பேசணும்னு வாங்கி கொடுப்பீங்களா? யார் கொடுப்பீங்க? சீமான் தம்பிகள் எங்களை தான் தேடி வரணும். எங்கள் ரத்தத்தில் உங்களுக்கு என்ன சிக்கல்னு நான் கேட்குறேன். ரத்தத்தில் சாதி பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க, இங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன வெங்காயம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ரத்தம் வேண்டாம் என்று இன்னை வரைக்கும் 12 மணி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எங்கள் குருதி எடுத்துக்கங்கன்னு. மக்களுக்கு தேவையான அரசு மருத்துவமனையில் மிக தேவையாக இருக்கக்கூடிய இந்த குருதியை நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கிறீங்கன்னா இது அரசு இல்லை, இது மக்களுக்கான அரசு இல்லை, இது அயோக்கியத்தனம். அயோக்கியர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எல்லாவற்றைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதில் கொடுக்கவர், மாசு பதில் கொடுக்கக்கூடியவர். ஆய்த்தரக்களை நேற்று வளர்ந்து பலர் சமூக வலைதளங்களுமே நம்ம புகார் தெரிவிக்கிறோம், அலைபேசியில் புகார் இருக்கும், ஒருத்தர் கூட இல்லையே. பார்த்துக்குங்க, இது மக்களுக்கான அரசு இல்லை. மக்கள் குடிக்க வச்சு கொள்றதுக்கான வேலை பார்க்கணும்னா சரி, ஐயோ சாக போகிறான்னு மருத்துவமனை கொண்டு போனால் அங்கேயும் ரத்தம் இல்லாத சொல்ல கொண்டு வந்து உருவாக்கியிருக்கு. பார்த்துங்க இந்த அரசு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துங்க.
ரத்தம் கொடுக்க நாங்கள் ரத்தம் கொடுப்பதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ரத்தம் கேட்டு போராடின கூத்து போய் காலம் போய் இப்போ வந்து ஐயோ நாங்கள் இந்த ரத்தத்தை எடுத்துக்குங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு நிலைமையில இருக்கும். அதுவும் தனியார் மருத்துவமனைனா கூட சரி சண்டை போடலாம். அரசு மருத்துவமனைங்க, மக்கள் வரிப்பணத்தில் இயங்கக்கூடியதுங்க, மக்கள் வரிப்பணத்தில் காசு வாங்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த வேலை செய்கிறீங்க. மக்களாகி நீங்கள் தெரிஞ்சு இருந்துங்க. இவர்கள் நம்பி இப்படி ஆட்சி விட்டீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நாம் தமிழர் கட்சி சார்பாக தொடர்ச்சியாக நவம்பர் மாதங்களில் நம்ம குருதி கொடுப்போம். நவம்பர் 26, 27 தலைவர் பிறந்த நாள், மாவீரர் நாளை முன்னிட்டு 14 வருஷமாக இங்கே திருவிழாங்காடு பகுதியில் தொடர்ச்சியாக நம்ம குருதி கொடை முகாம்களை நடத்திட்டு வரோம். இந்த முறை நம்ம வந்து அனுமதி வாங்கி காவல்துறை, இங்கே இருக்க மருத்துவமனை எல்லாருக்கும் அனுமதி வாங்கி முறையாக எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணி பொதுமக்களை வர வச்சு ரத்த தானம் கொடுக்குற நேரத்தில் நேற்று இரவு வந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க வந்து தடுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், யாரோ ஒரு அரசியல் பிரமுகர் வந்து திமுக அந்த அரசியல் பிரமுகர் ஏதோ மனு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. அது என்ன மனு, எந்த அரசியல் பிரமுகர் அவர் அப்படின்னு கேட்டால் எந்த பதிலும் இந்த அதிகாரிகள் இல்லை. காலையில் 8 மணிக்கு தொடங்கின பேச்சுவார்த்தை 11 மணி வரைக்கும் நடக்குது. எதுக்குன்னா ஒரு ரத்தம் கொடுக்கறதுக்காக. இங்கே நடக்கிற இந்த அரசு எதுலெல்லாம் அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமே இதுதான். அரசு மருத்துவமனையிலேருந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரத்துக்கு 2 பேரை கூப்பிட்டு எங்களுக்கு ரத்தம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காலையிலேருந்து ஏறக்குறைய ஒரு 100 பேர் வந்துட்டு ரத்தம் கொடுக்காம போயிட்டாங்க. அப்போ 100 யூனிட்ல ரத்தத்தை இந்த அரசியல்வாதிகள் வாங்கிடுவாங்களா? 100 பேரோட உயிரை இவங்க காப்பாற்றிடுவாங்களா? இது வந்து மனித தன்மையே இல்லாமல் ஒரு மனித விரோதமான ஒரு செயல். ஒரு உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயத்தை கூட தடை செஞ்சு அதில் அரசியல் பண்ணுறதுங்கிறது திமுகவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அது ஒரு கேடுகெட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்க எல்லாருமே அந்த புத்திக்கு போயிட்டாங்க. இப்போ மக்களுக்கு எது தேவையோ, மக்கள் உயிரை காப்பாற்ற ஒரு ரத்த தான முகாமே தடுக்கிறாங்கன்னா இவங்க எந்த வேலையை பார்ப்பாங்கன்னு பாருங்க. கடைசி வரைக்கும் காசு கொடுத்து இந்த மக்களை விலைக்கு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துடலான்னு இவங்க நினைக்கிறாங்கன்னு. ஆனால் இந்த முறை அது கட்டாயம் 26 தேர்தலில் ஒழிப்போம். இந்த ரத்த தான முகாம் நடக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல நின்று போராடுவோம். யார் அதை தடுத்தா, அதுக்கு யார் அந்த மனு கொடுத்தா, என்ன குற்றச்சாட்டு, எதுக்காக ரத்த தான முகாம் தடுக்கணும், இந்த காரணம் தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போகிறதா இல்லை. அதுக்காக எந்த விதமான போராட்டத்தையும் கையில் எடுக்கப்படும். எல்லா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டுருக்கோம். இந்த இடத்துல கட்டாயம் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இந்த மாதிரியான அதிகாரிகள் இப்படிலாம் வேலை செஞ்சா இவங்க மக்களை காப்பாற்ற மாட்டான். இவனே இப்போ குழி தோண்டி எங்கேயாவது புதைச்சிட்டு போயிடுவான். அதிகாரியை காலையிலேருந்து கூப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு போன் கூட எடுக்கல. காலையிலேருந்து வெயிட்டிங்லேயே போது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு அதிகாரி? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? பிரகலாதன் பேரு. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? இங்க வந்து நின்று போராடிய ரத்தம் கொடுப்பாங்கன்னா எந்த நாட்டிலேயாவது எந்த இடத்துலயாவது இந்த அநியாயம் நடக்குமா? போராடி ரத்தம் கொடுக்க எவனா போராடி இருக்கானா? ரத்தம் கேட்டு போராடுறாங்க எல்லாரும். எல்லாத்துலயும் ரத்தம் கிடைக்காம உயிரெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ரத்தம் கொடுக்கறதுக்காக வந்து நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி நடக்குது. நேத்து ஐயா மாசுவை டேக் பண்ணி, ஐயா ஸ்டாலினை டேக் பண்ணி ட்விட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி திருவிழாங்காட்டில் ஒரு சிக்கல் நடக்குது. நேற்று இரவு 10:30 மணிக்கு அவங்க தெரிவிக்கும் போதே ட்விட்டர்ல டேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ட்விட் போட்டிருக்கோம். எங்க இளைஞர் பாசறை மாநில பொறுப்பாளர் இருமூல கார்த்தி வந்து அந்த ட்விட்டை போட்டிருக்காரு. இப்போ வரைக்கும் அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? எல்லாத்துக்கும் பார்த்து பதில் கொடுக்குறாருல மாசு, ஏன் இதுக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டாரா? கஞ்சா விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து நீங்க இவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுத்துருவீங்களா? நேற்று இரவு ஒருத்தர் மனு கொடுத்தாருன்னு இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை ரத்து பண்ற நீங்க எவ்வளவு மனு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு? கஞ்சாக்கு எதிராக, போதைக்கு எதிராக, போதை பொருள் ஒரு கடையில வித்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எதிராக எவ்வளவு மனு கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? ரத்தம் கொடுக்கறதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? இதுக்குதான் இந்த ஆட்சி அதிகாரமா? இதுக்குதான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தோம். திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும். அதானே இந்த மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாததுனால உங்க திமிராட்டங்கள் இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். வரும்போது இந்த அதிகாரி யாருன்னு நாங்க எடுத்து வராதா? அன்னைக்கு தெரியும். அவங்க நிலைமை அன்னைக்கு தெரியும். இந்த மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாம் அதிகாரியே இருக்கக்கூடாது. அன்னைக்கு தெரியும். இப்போ யாருன்னு ஆளை பார்க்கலான்னு வர சொன்னா வரவும் மாட்டாரு.